ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்கேஎஸ் டெய்லி டெய்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரெண்டாவது லென்த்து லாங் வீடியோ இது. அவதூறு, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் அவதூறு. இந்த மீடியா பண்ணுற ஒரு விஷயங்கள். அதுக்கு அந்த தாவேக்கா அந்த கட்சியோடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க கொடுக்குற குஜிலி மஸ்து, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த மீடியாக்கள் ஒருதலை பட்சமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா அவங்களே கொடுத்துட்றாங்க. எதனால இப்போ நேற்று இந்த கிளாம்பாக்கம் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பஸ் அதிகமான பேருந்துகள் இல்லாதனால ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் எப்போயுமே பண்டிகை காலம்னாலே பேருந்து ப்ராப்ளம்லாம் இருக்க தான் செய்யும். அதில் நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவர் நேரில் போய் என்ன பண்ணார் அப்படிங்கிறீங்க. அந்த பஸ் டிப்போவில் கேட்டாங்களா, பஸ் டிப்போவில் அந்த இன்சார்ஜை கேட்டாங்களா, அந்த ஆஃபீஸர்ஸை கேட்டாங்களா, அவங்கள கூப்பிட்டு என்ன பண்ணலாம் கேட்டாங்களா, இவங்களை கூப்பிட்டு என்ன பண்ணலாம் கேட்டாங்களா, நீங்கள் யோசிக்கலாம். அவர் கேட்டது யாருன்னா மக்கள்கிட்ட போயிட்டு ஒவ்வொருத்தட்டையும் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, என்னென்ன இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை எதுவும் ஆல்டர்னேட்டிவ் பண்ணணுமா, ஆப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்கள்கிட்ட நிறைய மக்கள்கிட்ட, பெண்கள்கிட்ட அப்புறமே நிறைய இளைஞர்கள்ட்ட, அப்புறம் நிறைய பேர்கிட்ட, பெரியவங்ககிட்ட எல்லாத்துட்டையும் போய் கேட்டு அவங்க கருத்தை கேட்டு அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை சால்வ் பண்ணுறதுக்கான முயற்சியும் நடவடிக்கை எடுப்பதான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட போய் கேட்டு மக்களாக கலந்துடுறாங்க. அதுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது. ஆனால் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் அதை பற்றி பெருசாக வரல. இதில் தான் சொல்கிறேன், மீடியா ஒரு சார்பற்று இருக்கோ, டிஎம்கேவுக்கு இன்னமும் டிஎம்கேவில் தான் இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒன்று தாங்க வந்துச்சு. என்ன தெரியுமா, நம்ம அமைச்சர் ஒரே ஒரு பையன்கிட்ட மட்டும் அவர் சாப்பிட்ருக்காரு. நல்லா இந்த சாப்பாடு இல்லை, இந்த சாப்பாடு நல்லா சாப்பிட்ருக்காரு. அதை சாப்பிட்டு பஸ் வரல, அந்த பஸ் வரல, இங்கே வரல, இடம் இல்லை, அது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிட்டு ஓகேப்பா சரி பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப மறுபடியும் அதே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் போலீஸ்லாம் அப்புறம் போலீஸ் வந்தோடனே இவரும் அமைச்சர் விடுங்க பார்த்துக்கலாம் சொல்லிட்டு, தம்பி போங்க, நீ நல்லா சாப்பிட்ருக்க, நான் இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட்ருக்க, நான் இன்னும் சாப்பிடல, நீ சாப்பிட்ருக்க, அதை மட்டும்தான் போட்டுட்ருக்காங்க இந்த மீடியா சேனல்ஸில். அந்த சேனல்ஸில் போட்டதும் மற்ற வீடியோவை நான் கீழே பாருங்கள் போட்டிருக்கேன், இதில் அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். ஏன் மீடியா இவ்வளவும் இதாக இருக்காங்க, இவ்வளவும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரில எனக்கு. இன்னமும் டிஎம்கே கிட்ட இந்த ஃபண்டுகிட்ட எதுவும் வருதா என்ன அப்படின்னு நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம தொழில்துறை அமைச்சர் மிஸ் கீர்த்தனா அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. வெளியில் இருக்க தொழில் தொடங்க நிறுவனங்கள், தொழில் வச்சுருக்க நிறுவனங்கள் அவங்கள அழைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க உங்களுக்கு ஈஸியான வே ஒரு சோசியல் மீடியாவில் போட்டிருக்காங்க. இந்த சோசியல் மீடியா போட்டிருக்கு, இது ஏன் சோசியல் மீடியா போட்டிருக்காங்க, எல்லாருக்கும் தெரியணும் தான், மக்களுக்கு தெரியணும் தான், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் தெரியணும் தான் சோசியல் மீடியா போட்டிருக்காங்க. அப்புறம் அதில் என்னென்னா அவங்க ட்ரெஸ் இப்படி இருக்குது, ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்குது, மூஞ்சி இப்படி இருக்குது, என்ன பேச்சு, இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே என்ன சொல்கிறாங்க அதை சொல்லவே இல்லை. நீங்கள் வாங்க, ஒன் விண்டோ ப்ராசஸ் தான், தொழில் தொடங்கலாம், நம்ம சிஎம் சார் இருக்கார், தொழில் தொடங்க ஒன் விண்டோ ப்ராசஸ்னால் என்னன்னா, இந்த அங்கே கொடுக்கணும், அங்கேருந்து இங்கே அப்ரூவல் வாங்கணும், இங்கேருந்து அங்கே அப்ரூவல் வாங்கணும், ஒரே தான் ஆன்லைனில் மொத்த டாக்குமெண்ட்டும் என்ன தொழில் தொடரும் அதுக்கு மொத்த டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணணும். அந்த மொத்த டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்டை அவங்க வெரிஃபை பண்ணி 21 டேஸில் ப்ராப்பராக எல்லாமே கரெக்டாக இருக்குது, எல்லாம் கிளியராக இருக்குன்னா அவங்களுக்கு 21 நாளில் அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஓகேவா, இதுதான் ப்ராசஸ். இந்த இதை ஒரு ஆன்லைனில் வெளிப்படைத்தன்மையாக அமைச்சர் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எந்த அரசு, எந்த அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, யார் இப்படி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அதில் அதை பற்றி பேசாமல் அவங்க ட்ரெஸ்ஸு இது தேவையில்லை. இதை ஒரு சில பேர் இணையதளத்தில் அவங்க ஒரு சில பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒரு சில பேரே இப்படி நடந்துக்கிறாங்க. அடுத்து இன்னொரு அமைச்சர் இருக்கார், நமக்கு ரொம்ப பிடிச்ச அமைச்சர். நான் கூட சொன்னேன் ஒன்று இதில், டிகே பிரபு அவர்கள். அவர் அவருக்கு ஒரு அவதூறு என்னன்னா, ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு. ஆமாம், ரீல்ஸ் போட்டுட்ருக்காரு, தெரியுதுல, மக்களுக்கு தெரியுதான்ப்பா இந்த ரீல்ஸ் போடுறது எல்லாமே. இதை ஏன் புரிஞ்சுக்காமல் இருக்காங்கன்னு தெரில எனக்கு.
சாப்பிட போன கடையில் பரோட்டா சாப்பிட்டுருக்காரு. ஒரு ஒரு குட்டி பாப்பா வந்து அழுதுகிட்டு அண்ணன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு அவரை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு அவர் மாதிரி சாஞ்சிட்டு இருக்கா. அதை வந்து 2 கிளிப்பாக கட் பண்ணிவிட்டு அது என்னென்ன போகிறாங்கன்னா பரோட்டா பிச்சு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டேக்கு, இது ரீடேக்கா. இங்கே சால்னா ஊற்றலையாம், இங்கே சால்னா ஊற்றிருக்கான். என்னங்களா அது? என்ன என்ன எதுக்கு என்ன இது? என்ன ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு பாருங்கள் அவங்களுக்கு. சால்னா ஊற்றிருக்கீங்க, சால்னா ஊற்றலை. இல்லை அவதூறு பரப்பலாம், அதுக்குன்னு என்னங்க இது அவதூறு? இது அவதூறு. இது எப்படி அவர் சரி அதை விடுங்க, அவங்க பண்ணுறது பண்ணிட்டே இருக்கட்டும். மதுரையில் 11 குவாரி இல்லீகல் மைனிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்காரு நம்ம மதுரையில். அதுக்கு நம்ம மதுரை மக்கள் வந்து வெடிச்சு கொண்டாடுறாங்க. இதனால் எப்போனா ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கு. அதனால் இயற்கை வளத்தை அழிச்சிட்டு இருக்காங்க. இவர் அதிரடியாக இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. தற்காலிகமாக மூடிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு சரி நிறையா மாவட்டத்தில் மூடிட்டாங்க. மதுரையிலையும் மூடிட்டாங்க. 11 கல்குவாரியை தற்காலிகமாக மூடியிருக்காங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ், கரெக்டான பேப்பர்ஸு, கரெக்டான அளவுகளில் இது எல்லாமே பண்ணியிருந்தா, அப்படி யாரும் பண்ணலை, பண்ணியிருந்தா அவங்க ரீஓப்பன் பண்ண விட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நிரந்தரமாக க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோலாம் கேட்டுக்கலாம். இல்லீகல் மைனிங் இருக்கக்கூடாது. அதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. இயற்கை வளங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் இன்றைக்கி நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னென்னா, நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. அது வந்து என்னென்னா மாறு வேஷம் போட்டு, மாறு வேஷம்னா என்னென்னா மறுவாசிட்டு இல்லை, ஒரு மாஸ்க் மட்டும் போட்டுட்டு போயிருக்காரு. அங்கே வந்து விஐபி தரிசனம்னு இருக்கும்ல, எல்லா கோயிலுமே இருக்கும். பழனி எல்லா இடத்துலையுமே விஐபி தரிசனம். இங்கே 200 உள்ளே போய் டக்குன்னு போய் பார்த்துடலாம். ஃப்ரீ தரிசனம் வந்து எனக்கு தனியாக அப்படின்னு இருக்கும்ல. அதில் வந்து விஐபி தரிசனம் போயிருக்காங்க. அதில் வந்து அங்கே இருக்க ஐயர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, 4000 கொடுத்தா தான் உள்ளே அவ்வளோ 4000 ஆகும் விஐபி தரிசனம்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர்னு தெரியாமல் கேட்டிருக்காங்க. எது அந்த மாறு வேஷத்தில் இந்த மாஸ்க் போட்டுருக்காங்க, அதனால் அவரும் கொடுத்துறாரு. அதனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் எடுத்தோன்னே அறநிலைத்துறை அமைச்சர்னு சொன்னோன்னே அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு. கண்டிப்பாக எடுப்பாங்க. அது ரொம்ப வருத்தப்பட்டார், என்னங்க அப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த விஐபி தரிசனம், இந்த ஸ்பெஷல் தரிசனம் இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணி எல்லாத்துக்கும் எல்லாமே ஒரே மனுஷங்க தான், எல்லாரும் சாமி கும்பிட தான் போகிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ஒரே தரிசனமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த விஐபி அதெல்லாம் வந்து தூக்கிடணும்னு நினைக்கிறேன். அது வந்து இந்த காசுலாம் வாங்கினது வந்து அதுக்கு வந்து அவர் நடவடிக்கை எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா கோயிலில் இருக்குது. அது மாதிரி அவர் எல்லாத்தையும் போய் பார்க்கணும். ஸ்பெஷல் தரிசனம், இவ்வளோ கொடுத்தா அந்த தரிசனம், அவ்வளோ கொடுத்தா அந்த தரிசனம் சொல்லி காசு கொடுத்து தரிசனம் பண்ணுறது வந்து இருக்குது. அதை க்ளோஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்புறம் நம்ம திண்டுக்கல்லில் நிலக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மழை பெஞ்சு தண்ணி அடைச்சிக்கிச்சு. தண்ணி ஃபுல்லாக அடைச்சிக்கிட்டு ஒரு இடத்துல தேங்கி நிற்கிது. அதை வந்து அந்த ஊர் எம்எல்ஏ வந்து ஐனார் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அங்கே உள்ள அந்த இதுக்கு வந்து கால் பண்ணி சொல்லி இந்த வந்து கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவங்க வரத்துக்கு வந்து லேட் ஆகிடுச்சு. அவங்க வர லேட் ஆகும்போது மனுஷன் இவரே இறங்கிட்டார். உள்ள களத்தில் இறங்கி தண்ணி அடப்பெல்லாம் எடுத்து விட்டு தண்ணியை போக விட்டுட்டு அவர் வார்ன் பண்ணுறாரு அவங்கள கூப்பிட்டு, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, இனிமேல் கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைனா நடவடிக்கை எடுக்க போகணும்னு சொல்லிட்டாரு. இது வந்து ஒரு எம்எல்ஏ அவர் ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த எம்எல்ஏவாவது இப்படி ஃபீல்டில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூட்டுற மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுறது, அப்புறமேட்டு அங்கே போயிட்டு ஏதாவது துணி கொடுக்குற மாதிரி இருக்கும், ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி, ஏதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி, குப்பள்ளி போகிற மாதிரி ஃபோட்டோவுக்கு மட்டும் போஸ் கொடுக்காம, மழை தண்ணி தேங்கி இருந்தால் போய் மழை தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு போஸ் கொடுக்காம எந்த ஒரு அமைச்சராவது இப்படி செயல்பட்டுருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அதை வீடியோ எடுத்து போகிறோம். மக்களுக்கு தெரியணும்ல அமைச்சர்கள்லாம் எப்படி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு. ஓட்டு போட்டது நம்ம தானே, மக்கள் தானே, அவங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காக பண்ணுறாங்க. எல்லா அமைச்சர் மேலேயும் அவதூறு பரப்புகிறாங்க. அந்த அவதூறு பரப்பணுன்னா உண்மையாலே அவதூறு வந்து ஒரு நியாயமாக இருக்கணும், சும்மா பரப்பக்கூடாதுல்ல. தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.